கடவுளே, உன் அருளால எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. எங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் வராம நீதான் காப்பாத்தலாம். கடவுளே, என் தங்கச்சிக்கும் அவ வளர்க்கிற குரங்குக்கும் நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். என்னது சாமியை கும்பிடுறப்ப கூட கிண்டலா? பின்ன என்னமா, லாண்டரியில போய் துணி வாங்கிட்டு பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீ குரங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்க. அது பணத்தை தொலைச்சிட்டு எந்த மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கோ யாருக்கு தெரியும்? அண்ணே, என் ராமுவை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த காலத்துல நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அப்படி ஒரு வேலைக்காரன் கிடைக்கவே மாட்டான். ராமுவை பத்தி ஏதாவது சொன்னா உனக்கு பொறுக்காதே. வள்ளி, நான் பார்க்க போறதும் சாதாரண போஸ்ட்மேன் வேலை. முத நாளே லேட்டா போனா என்ன போஸ்ட்னு சொல்ல விட மாட்டாங்க. நீ வந்ததே வேஸ்ட்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிருவாங்க. அண்ணே, கவலையே படாத. ராமு இந்நேரம் லாண்டரில துணியை வாங்கியிருக்கோம். ராமு, பணத்தை கொடு. இந்தா, பத்திரமா கொண்டு போ. ஏன் சார், இவ்வளவு தூரம் வண்டி எடுத்துட்டு வர தெரியுதுல்ல? நோ என்ட்ரியில போக கூடாதுங்கிற அறிவு மட்டும் இல்லையா? மன்னிப்பு கேக்குறியா? நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை மொபைல் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு தான் மறுவேலை நட. இது கூட நம்மளை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. சீக்கிரம் கொடுங்க. நீங்க போங்க சார், போங்க. அண்ணே, என்னமோ பெருசா சொன்னீங்க பாத்தியா? துணியை கரெக்டா வாங்கிட்டு வந்துருச்சு. கிளம்பு. பரவாயில்லையே. டேய் ராமு, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் வெளியூர் போறேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த வீட்டையும் இந்த வால் இல்லாத குரங்கையும் நீ தான் பாத்துக்கணும். அண்ணே, சும்மா சொன்னேன். சரி, நேரமாச்சு, கிளம்பு. ஐயோ, நான் செத்துட்டேன். யோ, எந்திரியா? எந்திரியானா? 9 வயசுல ஏமா? யோ, நான் எமரும் இல்ல, நீ சாகவும் இல்ல. நல்ல வேளை என் ராமு உன்னை காப்பாத்திடுச்சு. ஏன் கத்துற? எறும்பு கடிக்குது. உன்னால இந்த சாதாரண எறும்பு கடியே தாங்க முடியல. நீ ஏன் தற்கொலை படிக்க போன? உயிரை விடுத்தாங்க. ஐயோ, அது தெரியா? என்ன காரணம்னு கேக்குறேன். என்னால இப்ப எந்த காரணமும் சொல்ல முடியாதுங்க. ஏன்? நான் ரொம்ப பலகீனமா இருக்கேன். சாப்பிட்டே 3 நாள் ஆச்சு. ஐயோ, பசியோடவா சாக போன? பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்க. சரி சரி, வீட்டுக்கு வா. என் கையால ஒரு வேளை சாப்பிட்ட அங்கேயே செத்துருவேனா? உனக்கு ரொம்ப தான் கொழுப்பியா? வா, தற்கொலை பண்ணிக்கிற. இவரை என்ன காப்பாத்தினாரு. சீக்கிரம் ஊத்துங்க, சீக்கிரம் ஊத்துங்க. சாப்பாடு. கல்லு. ஐயா, ரொம்ப நன்றி. உங்களை யாரோ நடிக்கிறாங்க போல இருக்கு. என்ன நினைக்கிறதுக்கு யாரு இருக்காங்க? திட்டுறதுக்கு தான் ஒரு கூட்டமே இருக்குது. நான் சாப்பிட்டா ஆமா, அது வேற பசியா இருக்குது போல. ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல. நீங்க ஏன் தற்கொலை பண்ணிக்க போனீங்க? என்னோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே செத்துட்டாங்க. நான் பெரிய கோடீஸ்வரன். ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்னோட அத்தையும் அவங்க தம்பியும் என்னோட சொத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா? என்ன அநியாயமா இருக்கு? அது உங்க வீடு. அவங்கள வீட்டு விட்டு வரட்டாம நீங்க குழந்தை மாதிரி ஓடி வந்திருக்கீங்களே. நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. அவங்கள பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். நான் மட்டும் அந்த வீட்டுல ஒருத்தையா இருந்தா அவங்கள ஓட ஓட விரட்டி இருப்பேன். நல்லாவே விரட்டலாங்க, அது பெரிய வீடு. சரி சரி, போய் படுங்க. மத்த விஷயங்களை காலையில பேசிக்கலாம். எனக்கு தூக்கம் வருதுங்க. தூக்கம் வருதா? ஆமா, எங்க படுக்க போறீங்க? என்ன விளையாடுறீங்களா?
என்ன சாவுல இருந்து காப்பாத்தினீங்க, சாப்பாடு போட்டீங்க, எங்க படுக்க போறேன்னு கேக்குறீங்களே? இங்கதான் படுக்க போறேன். எங்கயா? ஆமா. ஐயோ, அண்ணன் வேற வீட்டுல இல்லையே, இப்படி எனக்கு இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பம் போல இருக்க. தூங்குறாங்களா இல்ல கல்லல் அடிச்சு கண்ண மூடிக்கிறாங்களா? யோ எந்திரியா, ஏன் என்ன கல்லால் அடிச்ச? நான் கல்லல் அடிச்சேனா? நீங்க தான் என்ன கல்லல் அடிச்சீங்க. நீதான் என்ன கல்லால் அடிச்ச. நீங்க தான் அடிச்சீங்க. நீதான் அடிச்ச. நீங்க தான் அடிச்சீங்க. நீங்க தான் அடிச்சீங்க. அடடே ராமு, நீதான் எங்க ரெண்டு பேரும் மேலயும் கல் எறிஞ்சியா? ஏங்க நீங்க தான் கல்லல் அடிக்க சொன்னீங்களா? இல்லைங்க, என்னங்க நான் தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க. பரவாயில்லைங்க, சோத்த போட்டு கல்லல் அடிச்சீங்க, சோத்துல கல் இருந்ததா நினைச்சுக்கிறேன். பெருந்தன்மையா உங்களை நான் மன்னிச்சிட்டேன். ஆமா, அது ஏங்க கல்லல் அடிச்சது? புரியலையா? புரிஞ்சு போச்சுங்க. என்ன புரிஞ்சது? அதுக்கு கல்லால் அடிக்கிற பழக்கம் இருக்குது. அது இல்லைங்க, ஆ, ராமு என்ன நினைக்குதுன்னா, ஆ. நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்து ராமுவ கல்லால் அடிக்கணும்னு நினைக்குதா? உங்களை எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதுங்க. ஒரு மன்னாரு அவளை கூப்பிட்டு விசாரியும் ஐயா. என்ன என்னவா ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 9 மணிக்கு பார்த்தாலாம் தாப்பா. இல்லையே, இவங்க 10 மணிக்கு தானே தாப்பா போட்டாங்க. பாத்தியா, நான் சொன்னது சரியா போச்சா? ஏமா ஒரு வயசு பொண்ணு நீ ராத்திரி பூரா ஒருத்தனை வீட்டுல வச்சிருந்தா நம்ம ஊர் மானம் என்ன ஆகுறது? நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணும் தப்பா நடந்துக்கலையே. கேட்டீங்களா? பஞ்ச நெருப்பும் ஒன்னா கிடந்துச்சா, ஆனா பசிக்கலையா? அண்ணன் இல்லாத நேரத்துல ஆம்பளோட தனியா இருந்திருக்கா, தப்பு நடக்காம இருந்திருக்கான். கையை எடுற. இந்தாமா நீ என்ன சொன்னாலும் நம்ப தயாரா இல்ல, நீ இவனை வச்சிருக்க. ஆமாயா, இவரை நான் வச்சிருக்கேன். இவரை என் வப்பாட்டன் தான். இப்ப என்னங்கிற? பப்பாட்டனா? ஆமா, பொம்பளைய வச்சிருந்தா வப்பாட்டி, ஆம்பளைய வச்சிருந்தா வப்பாட்டன் தானே. என்ன திமிரா பேசா பாத்தியா? அவளுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி தான். வாங்க தம்பி, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. உங்க தங்கச்சி. அடதே மாப்பிள, எப்ப வந்தீங்க? இது இப்பதான் வந்தேன் மாப்பிள்ள. என்னது மாப்பிளையா? நான் உங்களுக்கு மச்சான். என்ன இப்படி பாக்குறீங்க? இவர் எனக்கு தூரத்து சொந்தம். என் தங்கச்சி இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நான் சொல்றது எல்லாம் எனக்கு தெரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பணும், அவ்வளவுதானே? அவசியம் அனுப்புறேன். எல்லாரும் சாப்பாட்டுக்கு வந்துருங்க. ஓகே, போயிட்டு வாங்க. மாப்பிள உள்ள வாங்க. மாப்பிள்ள என்ன சொல்றாரு இவரு? கையை அமுக்காதீங்க. அம்மா, அம்மா. அடிக்காதீங்க, 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 அடிக்காதீங்கண்ணே. அடிக்காதீங்கண்ணே. ஏங்க, எங்க வீட்டுல அடி தாங்க முடியாம தான் நான் தப்பிச்சு ஓடி வந்தேன். நான் பேசாம தற்கொலையா பண்ணிட்டு இருப்பேங்க. ஏங்க நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? இவர் நான் அடிச்ச கொன்னுடுவார் போல இருக்குது. தற்கொலையா? ஏமா இவன் என்ன சொல்றான்? பாவம்ண்ணே, சொந்தக்காரங்க கொடுமை தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி வந்து தற்கொலை பண்ணிக்க போனாரு. நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நல்லவர் என்ன, நீதான் தப்பா நினைச்சிட்ட. எனக்காக அனாவசியமா நீங்க எங்க சண்டை போட்டுக்கிறீங்க? நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன். அந்த மரம் அங்கேயே தான் இருக்கும். என்ன காப்பாத்துங்க. அண்ணா, அவர் போறாருண்ணே. போகட்டும். அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆகட்டும். அப்படி அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் தங்கச்சி செத்துருவா. சாகட்டும். தங்கச்சி தெரிஞ்சோ தெரியாமலோ ஊரறிய நீயே அவரை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்ட. அதனால அதனால பள்ளி அவன் யாரு எப்படிப்பட்டவன் தெரியாம எப்படிமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? சரி, உன் இஷ்டம். உன் இஷ்டம் எல்லாம் கிடையாது, உனக்கு சம்மதம்னு சொல்லணும். சம்மதம். சரி, இப்ப அவன் எங்க போய் தொலைஞ்சிருப்பான்? எப்படி தேடுறது? எங்க இருக்கீங்க? ஏய் மாப்பிள, மச்சான்,
உன் தங்கச்சியை நான் கண் கலங்காம காப்பாத்துவேன். வள்ளி, என்ன கண்ணை குத்திட்டீங்க. ஏப்பா இப்படி சொல்லிக்காம ஓடி வந்துட்ட? யாருப்பா இந்த பொண்ணு? இவதான் வள்ளி. வள்ளி திருமணமா? வள்ளி நான் சொல்லல, இவங்கதான் அத்தை, அவங்க தம்பி. வணக்கம். வணக்கம் சுப்பிரமணியம். நீ இல்லாம பங்களாவே இருண்டு கிடக்கு. ஏன் அத்தை பவர் கட்டா? ஐயோ 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 ஐயோ. இந்த வெகிலி பேச்சு கேட்டு எவ்வளவு நாளாச்சு. திருவிழா மாதிரி ஜாம் ஜாம்னு நடக்க வேண்டிய உன் கல்யாணம் இப்படி தெருவுல நடந்து போச்சு. ஏதோ எல்லாரும் ஆசைப்பட்ட ஆளுக்கு 4 தட்டு தட்டணும். அது கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறதா? நடந்து போச்சுப்பா. வாப்பா வாப்பா, கார்ல உட்காருப்பா. வாப்பா வாப்பா. இல்ல நாமல, நான் இங்கே இருக்கேன். பெரியவங்க நீங்க சொல்லுங்கம்மா. சுப்பிரமணி, பெரியவங்க ஆசையா கூப்பிடுறாங்க. நல்ல வசதி இருக்கும், போயிட்டு வா. அந்த வசதியை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சும்மா இரு பாட்டி. நான் வரல. நீங்க தைரியமா இருங்க, நான் இருக்கேன்ல. நாங்க வரோம். அம்மா, என் தங்கச்சி செல்லமா வந்தவ. இனிமே எல்லாம் நீங்க தான். இத நீங்க சொல்லணுமா? இது என் பொண்ணு மாதிரி. தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கிட மாட்டோம். அதானே அக்காவே சொல்லிட்டாங்க, அப்பிலே இல்லையே. வா வா. வரேனே, வாங்க. போயிட்டு வாங்க. அட போங்க. நாங்க போயிட்டு வரோம். ராமு, ஐயா ராமு. ராமுவா? யாரது? பயப்படாதீங்க, நான் வளர்க்குற குறைவுதான். இனிமே இது என் கூட தான் இருக்கும். இனிமே நானும் ராமும் எப்பவும் வள்ளி கூட தான் இருப்போம். ஏறு. அம்மா, ராத்திரி உங்களை கடிச்ச பூச்சி வந்திருக்கு. போடி. வள்ளி, எப்படி என்னோட ட்ரெஸ்? அப்பா, இப்பதான் நீங்க அசல் முதலாளி மாதிரியே இருக்கீங்க. தங்கம், ஐயாவோட ட்ரெஸ் பாத்தியா? அம்மா, ஐயா ஒரே ராத்திரியில பாலிஷ் போட்டு பளிச்சு நாக்கிட்டீங்களே. பளிச்சு நாக்கிட்டாங்களா? விம்மு போட்டு தேய்ச்சாங்க. புத்திய காட்டுறா பத்தியா? சுப்பிரமணியா, ஹலோ. ஏண்டா நாயே, காலையில எனக்கு பெட் காஃபி கொண்டு வரணும் உனக்கு தெரியாது? என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு இந்த வீட்டுல பெட் கொடுத்ததே அதிகம், இதுல பெட் காஃபி வேற கேக்குதான்னு கேளுங்க. கேளுங்க. கேக்குறேன். உனக்கு இந்த வீட்டுல பெட் கொடுத்ததே அதிகம், இதுல பெட் காஃபி வரியா? சொல்லிட்டேன். என்ன எதுத்தா பேசுற? செருப்பால் அடுப்பேறா. எங்க அடி பாக்கலாம், உன் கைய முறிச்சு அடுப்புல வச்சிருவேன். சொல்லுங்க. சுடாத. எங்க அடி பாக்கலாம்? உன் கைய முடிச்சு அடுப்புல வச்சிருவேன். உன் கைய? ஏண்டா நீ வா போன் பேசியா? கொஞ்ச நேரம் போனா பாடி போடின்னு சொல்ல போல இருக்கே. இனிமே நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். அதான் போடிய. போடி. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன போடின்னு சொல்லிட்டானே தம்பி. எங்கடா போயிட்ட? ஏண்டா குன்னுற இரு. ஏண்டி நீதான் எல்லாம் சொல்லி கொடுக்கறியா? உன்னை கவனிச்சுக்க இரு. எங்கடா போயிட்டு எங்கடா போயிட்டு எங்கடா போயிட்டு? எப்படி? ஐயோ, சோமனே, இன்னொரு கால் எங்கடா இருக்கு? உடம்புலயே இருக்குங்க. உடம்புலயா? அங்க. இங்க இருக்கு. நல்ல பையன். வாடா வாடா. ரொம்ப தேங்க்ஸ் ராமு. என்ன விட புத்திசாலியா இருக்கியே. டிஷர்ட் எங்க வாங்கின? நல்ல வீட்டு நிர்வாகம் கைமாறதுக்கு பிறகு நமக்கு கிடைச்ச ஓசி சாப்பாட்டுல மண்ணு விழுந்து போச்சு. உடம்பெல்லாம் இடிச்சு போச்சு. டாக்டர் எழுதி கொடுத்த வைட்டமின் மாத்திரையாவது வாங்கி சாப்பிடுவோம். கடைக்கு எந்திரிச்சு போலாம்னா சோம்பேறித்தனமா இருக்கு. சோம்பேறித்தனமா தான் இருக்கும். புண்ணிய கூடி உட்கார்ந்து இருந்த சேராச்சே. டாக்டர் எழுதுறது நம்மளால படிக்கவே முடியாதே.
ராமு ராமு வா வா இந்தா போய் மருந்து வாங்கிட்டு வா. தம்பி, என்னக்கா? வள்ளி வயித்துல வளருதே குழந்தை, அதுக்கு யமனிதான். என்னது? கருவை கலக்கிற மாத்திரை. இத பால்ல கலந்து குடுத்துட்டா அவ்வளவுதான். அப்படியா? ராமக்கண்ணா கொஞ்சம் இருப்பா. இந்தா, இந்த சீட்டையும் பணத்தையும் கொண்டு போய் மருந்து கடையில கொடுத்து இதுல எழுதிருக்க மாத்திரையை வாங்கிட்டு வரியா? வணக்கண்ணா. தேங்க்யூ. வள்ளி வயசுல வளர்ற குழந்தைக்கு மரணம், அவன் வளர்க்கிற குரங்காலே வரணும். குரங்கு கூட கடைக்கு வருது. எனக்கு கருத்தர மாத்திரையா? சரிதான், குரங்கெல்லாம் கருத்தர பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. குடும்பம் பெருசு போல் இருக்கு. இந்த அந்த மாத்திரைகளை லேபிள தனித்தனியா ஒட்டி கொடுத்து அனுப்பு. ராமு கண்ணா, இந்தா வாங்க. தம்பி, அக்கா நல்லா கலக்கி கொடுத்தாச்சு. அது அவ குடும்பத்தையே ஒரு கலக்கு கலக்கணும். வா வா வெடிக்க பாப்பா வா. விட்டமின் மாத்திரை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னு ஒரு சுத்து பெருத்துட்டோம் போல் இருக்கு. ஐயோ குதிக்கணும் போல் இருக்கு. டிஸ்கோ டான்ஸ் ஆனும் போல் இருக்கு. குங்ஃபு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவான் போல் இருக்கு. ஐயோ 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 முகத்துக்குள்ளே கடப்படான்னு போல் இருக்கு. ஐயோ கரத்து இதுக்குள்ளே நடக்குது. ஐயோ வைட்டமின் மாத்திரை வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டா பலம் வரும்னு சொன்னாங்க, பலம் வரல. ஐயோ, இது கரு கலைக்கிற மாத்திரை இல்ல. கரு கலைக்கிற மாத்திரையா? அப்படின்னா நான் வள்ளி கொடுத்தது இவருக்கு வாங்கிட்டு வந்த விட்டமின் மாத்திரையா இருக்குமோ? வீடு பூரா கொடுத்துருக்கீங்களா? ஐயோ இடம் மாதிரி கொடுத்துட்டீங்களே பாவீங்களா. இங்க பாருங்க. சும்மாரியா? அக்கா, குரங்கு மாத்திரையை மாத்தி கொடுத்துருச்சு. இந்த தடவை நான் தோத்துட்டேன். ஆனா நிச்சயமா அடுத்த தடவை ஜெயிச்சு காட்டுறேன். தொடர்பு கொள்ளவும். என்ன ராஜா? பாவம் அந்த பையன், அவனுக்கு அப்பா அம்மா கிடைக்கலனா அவன் அனாதை தானே. ராஜா, அப்படின்னா எனக்கும் அப்பா அம்மா இல்ல, அப்ப நானும் அனாதை தானே. இல்ல ராஜா, உனக்கும் அப்பா அம்மா இருந்தாங்க. அப்படின்னா அவங்க எங்க? சொல்றேன் ராஜா. அழாத ராஜா, அந்த பாவிங்களை பழி வாங்குற நேரம் வந்தாச்சு. நானே அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். மாருதி மாருதி, நானும் கூட வர மாருதி. வேண்டாம் ராஜா, உன்னை எப்போ அங்க அழைச்சுக்கிட்டு போகணுமோ அப்போ அழைச்சுக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாயிரு. சரி மாருதி. ராஜா, நான் சொன்ன இந்த விஷயத்தை வேற யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. யோ, தூக்கம் வரும் போல இருக்குது. கண்ணு எமைய கொஞ்சம் மூடி விட. அட போயா, உனக்கு வேற வேலையே இல்ல. மூடி விடு, திறந்து விடுன்னு. ஏயா திருப்பள்ளி, சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் கொடுத்தோம், ஒருத்தனை காணுமே. அவரே படாதீங்க. நீயே சமைச்சிடுறேங்கிறியா? எவன் திங்கிறது?
எவனாவது ஒரு எலிச்சு வாயம் கிடைக்காமல போக போறான். ஸ்ரீராம் 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 ஸ்ரீராம். யாருப்பா நீ? சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் பார்த்து வந்தேன். கையில என்ன? கதாயுதம் இல்ல கரண்டி. சொந்த ஊர் என்ன? நாமக்கல்ல. அங்க கூட நம்ம ஆளுக்கு இருக்காங்க. சொந்த ஒரு சுசியந்தரம். சோழிங்கபுரத்துல நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அனந்தமங்கலத்துல 1000 பேர் இருக்காங்க. ஆனா அவ்வளவுங்க. திருப்பதி திருமண பக்கம் பூரா நம்ம ஆளுக்குதான். சமையல் மட்டும்தான் தெரியுமா இல்ல கூட ஏதாவது வீட்டு வேலையும் தெரியுமா? எல்லா வேலையுமே தெரியும், வீட்டு வேலை தவிர. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இலங்கையில இருக்காங்களா? சொல்லுங்க, உடனே நான் பறந்து போய் காப்பாத்திட்டு வந்துடுறேன். வெரி குட். சம்பளம் என்னையா கேக்குறேன்? சம்பளம் என்னங்க சம்பளம்? கொடுக்கறத கொடுங்க. ஆனா ஒண்ணு, வெண்ணெய் வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் வடையா? வெங்காய வடை கேள்விப்பட்டிருக்கேன், உளுந்த வடை கேள்விப்பட்டிருக்கேன், மசாலா வடை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன வெண்ணெய் வடை? வெண்ணெய் வடை. அது மட்டும் இல்ல, வெத்தலை துளசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் பெரிய ஆஞ்சநேயரு. சும்மா இருயா. இந்த பாரு, மாசம் 30 நாள் லீவ் எடுக்காம வேலை செய்வியா? ஆஹா. இப்பவே இடம் பிடிக்கிறேன். சனிக்கிழமை எனக்கு லீவ் வேணும். அன்னைக்கு என்னை பல பேர் பார்க்க வருவாங்க, நான் அவங்கள பார்க்கணும். என்னங்க? ஒண்ணு இல்லையா, உன்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், சொல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். வருவாங்க. என்ன விஷயம்? நம்ம வீடு இருக்கிற லட்சணத்துல எவனும் வேலைக்கு வர மாட்டான். அதனால இவனையே புடிச்சு போட்டுருவோம். இப்பதான் நீங்க உருப்படியா பேசுறீங்க. ஏன்பா உன் பேர் என்ன? ரங்க. ரங்கா, இன்னைக்கே நீ வேலையில சேர்ந்துரு. சம்பளத்தை பத்தி அப்புறம் பேசுறேன். தம்பி உள்ள கூட்டி போ. ரொம்ப நன்றிம்மா. என்னது எல்லாரும் இப்படி சொரிவானுங்க, இவன் உல்டா பண்ணி இப்படி சொரிகிறான். ஏயா, நீ என்ன கருங்குறங்க? குரங்குன்னு சொன்னீங்க, நடக்கிறதே வேற. குரங்குன்னு சொன்னா என்ன செய்வ? போக போக தெரியும். அத போட. ஐயே, என்ன இந்த ஆளு உல்டா பண்ணி சொல்லிக்கிறான் குரங்கு மாதிரி? ஏய், குரங்குன்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன செய்வ? போக போக